பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. குளிர் ஆரம்பிக்க போகுது. குளிரை என்னால தாங்கிக்க முடியாது. ஏதாவது ஒரு வெப்பமான இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் ஒரு 2 மாசம் நல்லா தூங்கி எந்திரிப்பேன். எனக்கு குளிர பத்தி யோசிச்சாவே குளிருது. அங்க கே என்னது அது? நீங்க 2 பேரும் யாரு? பர்மிஷன் இல்லாம உள்ள எங்க நுழையறீங்க? உள்ள போகணும்னா சி வழியா என்ட்ரி பண்ணிட்டு அப்புறமா உள்ள போங்க. அப்பதான் போக முடியும். புரிஞ்சுதா? இல்ல புரிய வைக்கணுமா? புரிஞ்சிருச்சுனே. எங்களுக்கு வழி தெரியாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க கீழ் வழியாவே போயிடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிங்க. ஈகிள் மேன்ஸ்க்கு ஏதோ ஆயிருச்சு. அவங்க கீழே விழுறாங்க. ஈகிள் மேன் எந்திரிங்க, எந்திரிங்க. அட, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க. ஸ்டூடண்ட், கிளாஸ் ஓவர். ஈகிள் மேனை மெக்னீஷியன் கூட்டிட்டு போய் ஆகணும். அடேங்கப்பா, இந்த ரூம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் நேரம் கிடைக்கும் போது இங்க விளையாடுவேன். இப்போதைக்கு இங்க தூங்குறதுக்கு இது அருமையான இடம். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ஸ்பைரி, நீ வெளியே போய் கண்காணிச்சுக்கிட்டு இரு. யார் இந்த ரூம் பக்கம் வந்தாலும் அவங்கள தூங்க வச்சிரு. ஓகே. இன்னைக்கு எதுக்கு எனக்கு இவ்வளவு தூக்கமா வருது? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எல்லாரும் மந்த்லி டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கமான், பேப்பரை வாங்கிட்டு டக்கு டக்குன்னு டெஸ்ட் எழுதுங்க. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. யாரும் சீட்டிங் பண்ணவே கூடாது. சார், நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டு உங்களை எழுப்புறோம். அது வரைக்கும் நாங்க இந்த புக்ஸ பார்த்து காப்பி அடிக்கிறோம். என்கிட்ட கொடு. எனக்கு வேணும். என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. குடு. என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. எனக்கு வேணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு? சார், ஜாலி சார், எழுந்துருங்க. உங்க கிளாஸ் ரூம்ல பசங்க எல்லாம் இவ்வளவு தைரியமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க. மிஸ் செக்யூரிட்டி, நீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா? யார் யார் கிளாஸ்ல காப்பி அடிச்சாங்களோ அவங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. யார் யாரெல்லாம் சீட்டிங் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேப்பர்ல 0 தான் கிடைக்கும். மிஸ் செக்யூரிட்டி, அவங்கள விடாதீங்க. ஆனா யார் சீட்டிங் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா ஜாலி சார் தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப தெரிஞ்சிரும். Ibaiska, cheating bug, go back to your books. Oh no. அப்போ நீங்க இதுக்காக தான் கேட்டீங்களா? எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு? இந்த எக்ஸாம்ல ஜெனி அப்புறம் மொத்த டீமுக்கும் 0 தான் கிடைக்க போகுது.
அப்படி செய்யாதீங்க மிஸ். சாரி, இதுக்கப்புறம் நாங்க அப்படி பண்ண மாட்டோம். மத்த கதைகளை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மிஸ்டர் ஜாலி, மிஸ்டர் ஜாலி, மிஸ்டர் ஜாலி, இப்பவே நீங்க என் கூட மிஸ்டர் மெக்டீஷியன் கிட்ட வாங்க. ஓகே மிஸ் செக்யூரிட்டி. எனக்கு எதுக்கு இவ்வளவு தூக்கம் வருது? ஓஃபோ, திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா மிஸ்டர் ஜாலி? ஓஹோ, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மிஸ் மெலடி இங்க எதுக்காக தூங்குறாங்கன்னு தெரியல. நான் பொறுமையா காரிடார் பக்கமா நடந்து கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வழியில தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கரெக்ட். நானும் காரிடோர் வழியா தான் வந்துகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கும் தூக்கம் வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நாங்களும் காரிடார் வழியா கிளாஸுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கும் தூக்கம் வருது. என்ன பண்றது? ஆஹா, ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்கேயோ ஏதோ பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. மேடம் கானின்கோ, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸ்கூல்ல எல்லாரும் கண்ட இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன? மேடம் கானின்கோ, நீங்களும் தூங்குறீங்களா? என்னன்னு தெரியல, ரொம்ப பயங்கரமா தூக்கம் வருது. நான் அந்த காரிடார் வழியா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? மிஸ் செக்யூரிட்டி, இவங்களோட இந்த நேரம் கேட்ட நேரம் தூக்கத்துக்கு காரணம் காரிடார் தான். ஸ்கூலோட ரொம்ப பிஸியான காரிடார் நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. நான் அங்க போய் செக் பண்ணி பாக்குறேன். மேடம் கானன்கோவை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே ருத்ரா, நீ பார்த்து பத்திரமா போ. ஓகே மிஸ் செக்யூரிட்டி, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறோம். பசங்களா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அப்பனா எல்லாரோட சடன் ஸ்லீப்க்கு இந்த ஸ்பைடர் தான் காரணம். ये बाइस का जिबाइस का मास का वरीटो. ஓ நோ, அது ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. ஸ்னேக் ரூம். ருத்ரா, பயப்படாத வருண். அங்க பாருங்க, நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. இங்க ஸ்பைடர் மெஜிஷியன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ ஸ்பைடர் மெஜிஷியன், எழுந்திருங்க எழுந்திருங்க. ஐடியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க எதுக்கு இவ்வளவு சத்தம்? ருத்ரா, இங்க இல்ல இல்ல, அவன் இங்க என்ன பண்ண போறான்? இது என்னோட கனவா தான் இருக்கும். ருத்ரா என் கனவுலையும் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஸ்பைடர் மெஜிஷியன், இது கனவு இல்ல, ரியாலிட்டி. நான் ருத்ரா தான். அப்புறம் நீங்க மெஜிஷியன் ஸ்கூல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க வலையை எடுத்துக்கிட்டு பேசாம இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கு என்னைக்குமே சந்தேகப்படாதீங்க. ஓ ருத்ரா, நான் சும்மா ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு ஆர்டர் கொடுக்கறியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் ஸ்பைடர் மெஜிஷியன், நான் ஸ்பைடரோட ராஜா. இப்போ உங்க எல்லாரையும் எப்படி டின்னு கட்டுறேன்னு பாருங்க. தேங்க்யூ வருண்.
உங்களை நான் டிடெக்ஷன்ல போட்டுருவேன். என்ன இது? யாராவது கொஞ்சம் சீக்கிரம் இதை எடுங்க. இப்ப எல்லாரும் ஆக்டிவா மாறணும். இப்போ உங்களுடைய எல்லாருடைய தூக்கமும் கலைஞ்சு போகணும். அவருக்கு எல்லாரையும் சரி பண்றது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றேன்னு பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நிறைய வேலை பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நான் ஸ்பைடர் மெஜிஷியன், ஸ்பைடரோட ராஜா. இப்ப பாரு உன்னைய நான் எப்படி டின்னு கட்ட போறேன்னு. ருத்ரா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் வந்துட்டேன். நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருக்கிறோம். ஆனா இனி இருக்க மாட்டீங்க. ஸ்பைடர் மேஜிஷியன் நில்லு. இப்போ உங்க எல்லாரோடைய டர்ன். ருத்ராவை காப்பாத்த வந்தீங்களா? இல்ல. இன்றைய சூடான செய்தி. பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற இந்த ருத்ரா இன்னைக்கு உதவியற்றவனா மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். ருத்ரா, நான் உன்னை பழி வாங்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாரு, நீயாவே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ருத்ரா, வெப்ப நீ உடைக்கணும்னு நினைச்சா உன் கைய உடைஞ்சிரும். ருத்ரா, வெப்ப மட்டும் உடையவே உடையாது. Ibaiska, Zibaiska, Tree Barboard Creato. ருத்ரா, நீ சீக்கிரம் மிஸ்டர் மெக்னீஷியன் கிட்ட போ. ஓகே மேடம், காரன் கோ. அந்த போட்ல நீ எப்படி போவேன்னு பாக்குறேன். உன்னால தப்பிச்சு போக முடியாது ருத்ரா. என்ன யாராவது தடுத்து நிறுத்துங்க. Myra, Varun, fast! Come to Magician room!
சார் எழுந்திரீங்க எழுந்திரீங்க. ருத்ராவை வெப்ல இருந்து சீக்கிரம் எடுக்கணும். மிஸ்டர் மெக்டீஷியன், இது தூங்குறதுக்கான நேரம் இல்ல. ஏதாவது செஞ்சே ஆகணும். எழுந்திரீங்க சார். நீ யாரு? சார் சார் நான் வருண். சார் உங்க தூக்கம் கலைஞ்சுதா? நான் இப்பவே ரெடி பண்றேன். எந்திரி. மெக்டீஷியனோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. ஒழுங்கா எந்திரி. சார் சீக்கிரம். ஸ்பைடர் மேஜிஷியன் இங்க தான் வந்துட்டு இருக்காரு. 1 2 and 3 வெப் பிரேக் பண்ணிடு. Zibaiska, back throw. Spider magician. வெப்ப த்ரோ பண்றது உங்களுக்கு தான் தெரியுமா என்ன? வேணா ருத்ரா, என்னை விட்டு. அட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ருத்ரா உன்னை விட மாட்டேன். ஸ்பைரி இழு. ருத்ரா. Zibaiska, Hall Frizo. ருத்ரா, டெம்பரேச்சரை நார்மல் ஆக்கு ப்ளீஸ். என்னால இதுக்கு மேல குளிர தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் ருத்ரா, என்ன மன்னிச்சிரு ருத்ரா. ஐ எம் வெரி சாரி. நான் சத்தியம் பண்றேன், இந்த ஸ்கூலை விட்டு நான் போயிடுறேன். Zibaiska, normalistico. ஸ்பைடர் மேஜிஷியன், நீ நிறைய பேரை வெப்பால கட்டி போட்டிருக்க. இப்ப அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணு. சரி, நான் இப்பவே அதை சரி பண்ணிடுறேன். நான் ஸ்பைடர் மேஜிஷியன், ஸ்பைடரோட ராஜா. என்னோட மேஜிக் திரும்பி வந்துரு. எல்லாரையுமே சரி பண்ணிட்டு திரும்ப வந்துரு. ருத்ரா, இந்த ஸ்கூல ஸ்பைடர் மேஜிஷியன் கிட்ட இருந்து நீ சரியான நேரத்துல காப்பாத்துன. Thank you so much. இனிமே இந்த ஸ்பைடரை என்ன பண்ணலாம்னு நீயே சொல்லு. என்ன ஒண்ணும் பண்ணிராதீங்க. நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிடுவேன். நான் திரும்பவும் வரவே மாட்டேன். ஸ்பைடி வா, இங்க இருந்து போயிடலாம். வா சீக்கிரம் வா.
இந்த நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இங்க ரெண்டு பலமான டீம்ஸ் நடுவுல போட்டி நடக்க போகுது. ஒரு சைடுல ருத்ராவோட டீம் இருக்கு, அப்புறம் இன்னொரு சைடு இருக்கிறது ஜென்னி ஜாடியோட டீம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. அதை கண்டு களிக்க எல்லாரும் தயாராயிருங்க. வருண் சீக்கிரம் வா. ருத்ரா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளால அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் லேட் ஆயிட போகுது. சப்பாஸ் என்னோட சிப்பாய்களே, நீங்க ருத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ பிஸியா வச்சிருங்க. அது வரைக்கும் நான் என்னோட வேலையை செய்யறேன். சீக்கிரம் ஓடு ஓடு. நான் பேர்ட்ஸ்க்கெல்லாம் பயப்படுறவ கிடையாது. இப்பவே இதை துரத்தி விடுறேன். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் பேர்ட்ஸோ கவருக்குள்ள கைது செஞ்சிரு. மாயிரா, உன்னோட மேஜிக்கு முதல்ல நண்பனுக்கும் எதிரிக்கும் வித்தியாசத்தை சொல்லி கொடு. ருத்ரா, காப்பாத்து. அட, என்னது இது? இதோ மேட்ச் ஆரம்பமாக போகுது. இந்த கிரீன் ஸ்மோக் எங்க இருந்து வருது? ஒண்ணுமே புரியல. என்னது இது? ஹலோ எவ்ரிவன், ஐ அம் காலா, மேஜிஷியன் காலா. மேஜிஷியன் காலாவா? ஆமா, காலா காலா மேஜிஷியன் காலா. எல்லாரை விட இந்த மேஜிஷியன் காலா பெரியவன். என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் கிரீன் கலரா மாறுது? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஸ்மோக் ஸ்மோக், இந்த ஸ்மோக்ல இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு. இல்ல, இப்ப நீ ஹிப்னோடைஸ் ஆயிட்ட. இப்ப எல்லாரும் என்னோட பேச்ச தான் கேப்பீங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பகைச்சுக்கிட்டா யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு. உங்க எல்லாரையும் கிரீன் கலர்ல பார்த்தா ருத்ரா என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஹக்காடா பக்காடா மேஜிக் வல. இப்ப இந்த கலர் எல்லாம் மேஜிக்கால மாயமாயிடணும். பால் பால் மேட்சை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்து. எல்லாரையும் விட்டுட்டு ருத்ராவை மட்டும் ஒரு வழி பண்ணு. அதுங்களை துரத்தி ஆகணும். மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பிரமாதமா இருக்க போகுது. சாரி மேடம், நாங்க லேட்டா வந்துட்டோம். ருத்ரா, யூ ஆர் லேட். இங்க பாரு, எல்லாரும் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்கன்னு. சாரி மேடம், கானன் கோ. வெரி சாரி. வெல்கம் டு ஆல். கிளைமேட் கூட ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதே கேம் தான் விளையாட போறோம். ஆனா ஸ்டைல் மட்டும் இப்ப கொஞ்சம் மாற போகுது. ருத்ரா அப்புறம் ஜானியோட டீம் இப்ப மோத போகுது. Let's begin the match.
தொடக்கத்திலே ஒரு கோல் போட்டுட்டான். கலக்கிட்டான் அவன். வெல்டன் ஜோடி. ஆனா ருத்ராவுக்கு ருத்ராவோட டீமுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். செகண்ட் கோல். ருத்ராவுக்கு காயமே ஏற்பட்டுருச்சு போல. இந்த மேட்ச்ல ருத்ராவோட டீம் ஜெயிக்கிறது சந்தேகம் தான். சாரி ருத்ரா. இட்ஸ் ஓகே வருண். ஸ்போர்ட்ஸ்ல சின்ன சின்ன அடி படதா செய்யும். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் கேம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட இப்ப பாருங்க, மூணாவது கோலும் போட்டாங்க. ஜெனி ஜானி ஜெனி ஜானி. எனக்கு இந்த ருத்ராவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அநேகமா இவனுக்கு இந்த நாள் சரியில்லை போல இருக்கு. This is unbelievable. இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு இன்னைக்கு நடந்திருக்கு. ருத்ராவோட டீம் 0 கோல்ஸ். ருத்ரா, something is fishy. யாரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. வா. சாரி டு சே மேடம் கானன்கோ. எனக்கு என்ன தோணுதுன்னா பால் அடிக்கடி என்னதான் ஹிட் பண்ணுது. இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல. யாரோ மேஜிக் பண்ணி என்ன இன்டென்ஷனலா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே. ருத்ரா, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கும் புரியுது. பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். நோ பால் இஸ் யுவர் கோர்ட். நீ எப்படியாவது பாலை ஹிட் பண்ணி காட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிடு. யாரு மேஜிக் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள எல்லாரும் எதிர்க்கையும் கொண்டு வந்து நிறுத்தலாம். இந்த ருத்ரா எங்க போறான்? பால் எடுத்துட்டு வர போறான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம இங்க வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா வருவான். மேடம் கானன்கோ, இங்க யார் மேஜிக் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. டோன்ட் வரி ருத்ரா, யாரும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்பவே உனக்கு ப்ரொடக்ஷன் கேஜை உருவாக்குறேன். ருத்ரா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். உன் மேல யாரும் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வேற யாரோ இல்ல, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னாலையும் இந்த கேஜை விட்டு வெளியே போக முடியாது, அப்புறம் உன்னோட மேஜிக்காலையும் முடியாது. ஆனா வெளியில இருந்து யார மேஜிக் பண்ணாலும் அது உள்ள வந்து கண்டிப்பா உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ருத்ரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழிச்சிருவாங்க. அப்புறம் நாங்க சார் மெஜஸ்டிகோக்கு ரிப்போர்ட் அனுப்புவோம். ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும் போது ருத்ரா பாலை தேடி காட்டுக்குள்ள போனான். அப்போதான் எங்களுக்கு அவனை யார் அழிச்சாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். எப்படி எங்க ஐடியா?
விறுவிறுப்பா போயிட்டு இருந்த கேம் இப்ப கெட்டு போயிடுச்சு. ஆமா, இந்த ருத்ரா ஏன் இன்னும் வரல? வாங்க போய் பார்க்கலாம். என்னது? ருத்ரா த சேவியர், இன்னைக்கு நீயே கைதாயிட்டியா? அப்புறம் அவனுக்கு ஒரு டயலாக் இருக்குல்ல, ருத்ராவோட வயசு, ருத்ராவோட மேஜிக் என்னைக்குமே சந்தேகப்படக்கூடாதுன்னு. ருத்ரா, எங்க அந்த டயலாக ஒரே ஒரு வாட்டி சொல்லு. சொல்லுப்பா, ப்ளீஸ் சொல்லு. இதுக்கப்புறம் உன்னால அந்த டயலாக என்னைக்குமே சொல்ல முடியாது. வாங்க, இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண கூடாது. ருத்ராவா நம்ம நிரந்தரமா அழிச்சிடலாம். மைரா, வருண், நம்ம மேஜிக் இந்த கேஜ்ல வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா வெளியே நம்ம மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும். Zibaiska, at pilat pulito. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி மேடம் கானன் கோ யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க? Cheers! ருத்ரா, சீக்கிரம் ஏதாவது செய். ரொம்ப நேரத்துக்கு அவங்கள நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம், அவங்க யார் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன பார்க்க விடு. அதுவும் அவங்க மேல யார் மேஜிக் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஓ, இதெல்லாம் மெஜிஷியன் காலாவோட வேலையா? அவர்தான் எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அதனாலதான் இவங்க எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்க. மெஜிஷியன் காலாவா? ஒரு வாட்டி அவர் சன்சிட்டில கூட இதே மாதிரி பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவரு பூமியை கிரீன் ஆக்கி எல்லாரையும் அவர் கண்ட்ரோல்ல வர வைப்பாரு. அநேகமா என்னதான் பழி வாங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் மை கமாண்ட், get ready for final attack. Zibaiska, go down and tunnel creator. ருத்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். ருத்ரா பூமிக்கு அடியில இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். போங்க, சீக்கிரம் போங்க, அவனை பிடிங்க. எல்லாரும் என் கூட வாங்க. இத நான் உடைக்கிறேன் மேடம். ருத்ரா இன்னைக்கு தப்பிச்சிடவே கூடாது. எங்க அவங்க? யாரையுமே காணோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு? டீச்சர்ஸ் விசஸ் ருத்ரா. ருத்ராவோட கதை இதோட முடிஞ்சது. ருத்ரா, நீ பூமிக்கு மேல பூமிக்கு கீழையும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. காலாவோட பட உன்னை சுத்தி வளைச்சிட்டாங்க, பாத்தியா? ருத்ரா, யார ஞாபகப்படுத்திக்கணுமோ ஞாபகப்படுத்திக்கோ. ஏன்னா உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பவே
காலா படைகளே, எல்லாரும் சேர்ந்து ருத்ராவை அழிச்சிருங்க. அட்டாக்! காலாவை எதுக்காக அடிச்ச? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மெஜிஷியன் காலா. என்னல்ல ருத்ராவை பிடிக்க. மெஜிஷியன் காலா மாட்டிக்கிச்சா உங்க காலா? நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க மட்டும்தான் பெரிய கில்லாடினா? தன் வினை தன்னை சுடும், புரியுதா? நீங்க எங்களை ஏமாத்துறீங்க, பதிலுக்கு நாங்க உங்களை ஏமாத்திட்டோம். அப்படின்னா இவங்க எல்லாரும் சரியாயிட்டாங்களா? காலா கிட்ட இருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. இத நீ எப்படி செஞ்ச? நான் உங்க பலகீனத்தை ரைட் டைம்ல ரைட்டா யூஸ் பண்ணேன். நான் டனல்குள்ள போனப்ப ருத்ரா, நாம தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை எல்லா வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவோம். இப்ப நம்ம ரிவர் கடியில பறந்துட்டு இருக்கோம். காலாவோட மேஜிக் தண்ணில வேலை செய்யாது. ருத்ரா, நம்ம எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் மீதி கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உன்னோட கதையை தான் முடிக்க போறேன் ருத்ரா. தைரியம் இருந்தா என் கூட தனியா ஃபைட் பண்ணி பாரு. மெஜிஷியன் காலா, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை எனக்கு சந்தேகப்படாத. மேடம் கானன்கோ, அக்காலா பக்காலா மேஜிக் காலா, எல்லாரை விட பெரியவ இந்த மெஜிஷியன் காலா. நான் 1 2 3ன்னு சொன்னதும் ருத்ராவோட காலு தரையில ஒட்டணும். ருத்ரா, இப்ப நீ மாட்டிக்கிட்ட. ஏன்னா காலை உருவாக்கின இந்த தரையில உன்னால ஒரு காலை மட்டும்தான் தூக்க முடியும். உன்னால பறக்க முடியாது. சொல்லு ருத்ரா. இப்ப நான் உன்னை வசப்படுத்திக்க போறேன். அக்காலா பக்காலா மேஜிக் காலா, எல்லார விட பெரியவன் இந்த மெஜிஷியன் காலா. ருத்ரா, இப்ப தப்பிக்க முயற்சி பண்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட அழிவு நிச்சயமாயிடுச்சு. இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா, பூம் செக் செக் பூம். மெஜிஷியன் காலா, மீட் த ஃபயர் பிரிகேட் ஆஃப் மேஜிக்கல் ஸ்கூல். இவங்க களத்துல இறங்கிட்டாங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு வழி ஆயிருவாங்க. நீங்க ஒரு பெரிய விஷயமா என்ன? அநியாயம், சீட்டிங். Leave me!
இல்ல, என்னோட பவர்ஸ். என்ன விடு, என்ன போக விடு. இல்ல ருத்ரா, நீ என்னோட பவர்ஸ பறிச்சிட்ட. நான் உன்னை விட மாட்டேன். யாரு நீங்கெல்லாம்? யாரு? மேடம் கானன் கோ, இதோ பாருங்க மெஜிஷியன் காலா. நீங்க இவருக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் கொடுங்க. ஈகிள் மேன், இவனை கூட்டிட்டு போய் சார் மெஜஸ்டிகோவோட ஜெயில அடைச்சு வைங்க. ருத்ரா, தேங்க் யூ so very much. நீ எங்க எல்லாரையும் காலாவோட மேஜிக்ல இருந்து காப்பாத்திட்ட. ஆனுவல் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், ஆனா இன்னொரு நாளைக்கு. அதுவும் ஃபேர் அண்ட் கிளியரா. Thank you ருத்ரா. நான் திரும்பி வருவேன் ருத்ரா. ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாச்சு. இங்க எல்லாமே சரியா தான் இருக்கு. அட வா ருத்ரா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். Oh no. ஜாடி. இல்ல, ஆபத்து ஆபத்து. ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம ஸ்கூலை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆபத்து. மேடம் கானவுன் கோ. பசங்களை எல்லாம் பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா போங்க. Oh no, ஆஸ்பைட்ஸ்ல இருந்து ரேஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த ருத்ரா அவனோட புத்திசாலித்தனத்தை காட்ட எப்படிதான் எல்லா இடத்துக்கும் அவன் கரெக்டா வந்துடுறானோ தெரியல. நான் ஸ்கூலுக்குள்ள தாக்குதல் நடத்தினதும் ருத்ரா அதை தடுக்கிறதுக்கு வந்து நின்னுட்டான். ஆனா இப்ப எனக்கு உன்னை சந்திக்கிறத விட இன்னொரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது ருத்ரா. Zibajska sakum pustu. This is real. Rudra, Varun, come, let's have a selfie. தள்ளி போங்க. முதல்ல நாங்க செல்ஃபி எடுத்துக்கிறோம்.
ஸ்டூடண்ட்ஸ், நீங்க அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ இந்த ஆஸ்ட்ராய்ட் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. லெட் இட் கூல். அப்புறமா நான் இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வைக்கிறேன். அப்புறம் எவ்வளவு செல்ஃபி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்க இருந்து கிளம்புங்க. என்னோட பிளானுக்கு இந்த இடம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஷாக்கால், இதெல்லாம் என்னது? உன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ என்னையவே பயன்படுத்துறியா? சாரிப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு இருக்கதான் செய்யும். உன்னை பார்த்ததும் எனக்கு விளையாடணும் போல தோணுச்சுப்பா. சரி, ஓகே. நீ இப்போ அந்த ஸ்கூல் முழுக்க எந்த அளவுக்கு நீ வெப்ப தாண்டவத்தை உருவாக்கணும்னா எல்லாருமே அந்த ஸ்கூலை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும். அதுக்கப்புறம் நான் சர் மெஜிஸ்டிக்கோ கிட்ட இருந்து இந்த ஸ்கூலை நான் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட பிரம்மாண்டமான ஷாக்கால் யூனிவர்சிட்டியை அதே இடத்துல நான் ஓபன் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நண்பா. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த காரணத்தை கொண்டு அந்த ருத்ரா முன்னாடி நீ போயிடாத. திடீர்னு இவ்வளவு வெப்பம் எங்க இருந்து வந்துச்சு? என்ன திடீர்னு இவ்ளோ ஹீட்டா இருக்கு? அட கொஞ்சம் சீக்கிரம் வெசருங்க. உனக்கு ஒழுங்காவே தெரியல. ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எல்லாம் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பிளே கிரவுண்ட்ல ஒண்ணே இல்ல. நீங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார், சடனா கிளாஸ்ல வெப்பம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் எல்லாருக்கும் ஸ்வெட் ஆகுது. அட, எனக்கு கூட வெப்பம் அதிகமா தான் இருக்குது. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? சார், நான் ஏதாவது செய்றேன். Ibaiska Ben Criado. வாவ், இப்ப சிலசிலன்னு நல்ல காத்து வருது. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்ன பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா எல்லாரையும் சட்டுன்னு சந்தோஷப்படுத்திட்டான். ஆனா நான் யாரு? ஷாக்கால். ஆனா பட்டுன்னு எல்லாரோட சந்தோஷத்தையும் நான் முடிக்கிறேன். அகீரா சகீரா, விண்ட் ஸ்பீட் பாஸ்டோ. அட ருத்ரா, இங்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு? இவ்வளவு காத்தடிக்குது. இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன இவ்வளவு ஸ்பீடா அடிக்குது? Strong ஆச்சு. Ibaiska Ben Stoppo. ஸ்கூல் அலர்ட் மெசேஜ். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஸ்கூலை விட்டு வெளியில போங்க.
இப்போ ஸ்கூலோட வியூவை பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஷாக்கால், உன்னோட பிளானோ என்னோட பிளானோ வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. மிஸ் செக்யூரிட்டி, நீங்க MBTV பீஸ ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மூலையிலும் செக் பண்ண சொல்லுங்க. ஒருவேளை எங்கேயாவது தீ பத்தி இருக்கலாம். MBTV, show the live picture of the school. அங்க பாருங்க, ஸ்டாச்சு ரூம்ல இருந்து ஃப்ளேம்ஸ் வெளியேறிட்டு இருக்கு. நம்ம போய் செக் பண்ணணும். வா, ருத்ரா அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த மிஸ்டரியை சால்வ் பண்ணலாம். இந்த வாட்டி கிரெடிட்டை நம்ம வாங்கிக்கலாம். வாங்க. ஓகே, கதவை திறக்கலாம். 1 2 3. உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? மம்மி, அந்த ரூம்ல இருந்து லாவா மாதிரி வெப்பம் வெளியேறிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நாம வெயிட் பண்ண கூடாது. நம்ம எல்லாரும் இப்பவே வெளியில போய் ஆகணும். வாங்க, நாம போய் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். इबाइस्का जिबाइस्का फायर प्रोटेक्शन का वर्क क्रिएटो. ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ள ஹீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம எல்லாரும் உள்ள இருக்கிறது இம்பாசிபிள். மிஸ்டர் ஜாலி, மிஸ்டர் ஸ்ட்ராங், ரெண்டு பேரும் உள்ள போய் செக் பண்ணுங்க. மேடம் கானன்கோ, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஆஸ்ட்ராய்ட் தான் காரணம்னு தோணுது. நாங்க ஒரு வாட்டி காட்டுக்குள்ள போயிட்டு வரோம். ஓகே ருத்ரா, பத்திரமா போயிட்டு வா. ஆஸ்ட்ராய்ட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூல்ல ஹீட் வேவ்ஸ் வர ஆரம்பிச்சது. எனக்கு என்னமோ ஆஸ்ட்ராய்ட்க்கும் ஸ்கூலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. ருத்ரா, ஆஸ்ட்ராய்ட் ஃபுல்லா கூல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்ட்ராய்ட் உள்ளுக்குள்ள ஹாலோவா இருக்கு. நீ சொல்றது கரெக்ட் ருத்ரா. இதோட சவுண்ட் தவேலா மாதிரி இருக்கு. இப்ப நான் இதை எப்படி வாசிக்கிறேன்னு மட்டும் பாரு. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ. மைரா, ஆஸ்ட்ராய்டுக்கு பதிலா என் மேல எதுக்கு பவரை யூஸ் பண்ற? வருண், தெரிஞ்சோ தெரியாமையோ நீ ஆஸ்ட்ராய்டோட மிஸ்டரியை சால்வ் பண்ணிட்ட. எனக்கு இந்த சேரை பார்த்ததும் ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இதுல யாரோ உட்கார்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா யாருன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இதுல உட்கார்ந்து தான் அவ்வளவு தூரம் போய் ஆகணும். இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா ஆஸ்ட்ராய்ட் ஃப்ளையோ. உள்ள வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்ன? இங்க இருந்து ஓடுங்க. வருண், நீயும் மைராவும் இங்கேயே இறங்கிடுங்க. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா ஸ்மாலிட்டோ.
ஓகே, அப்ப வெப்பம் இங்க இருந்து தான் வருது. இங்க தான் ப்ராப்ளம் இருக்கு. நான் இப்பவே செக் பண்றேன். ஆஸ்ட்ராய்ட் மேஜிஷியன் நீங்களா? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆஸ்ட்ராய்ட் வந்தது, ஸ்கூல்ல சடனா வெப்பம் அதிகமானது, இதெல்லாம் எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு இந்த ஆஸ்ட்ராய்டையே தட்டி பார்த்துடலான்னு தோணுச்சு. பெரிய பெரிய பேச்சு பேசுறனால நீ எனக்கு சரிசமம் ஆயிட முடியாது ருத்ரா. இப்ப நீங்க இப்படி சொன்னதுனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. சரி, பார்க்கலாம். இன்னைக்கு இந்த உன்னோட பேச்சே உன்னை முழுகடிக்க போகுது ருத்ரா. சார்லி சாமுண்டா சண்டேலா ஃப்ளேமோ. ருத்ரா, நீ என்ன நினைச்ச? என்னோட ஆஸ்ட்ரேலியா உட்கார்ந்து என்னையே தோக்கடிச்சிட முடியும்னா? இந்த ஆஸ்ட்ராய்டு கவசம் கூட ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஹீட்டை தாங்கிக்க முடியும். சார்லுக்கி சாமுண்டா சண்டேலா ஆஸ்ட்ராய்டு அட்டாக்கோ. ருத்ரா, ஜாக்கிரதை. மேடம் காணுங்கோ, இப்போ பிரமாதமா இருக்க போகுது. சார்லுக்கி சாமுண்டா சண்டேலா டிரான்ஸ்ஃபார்மெண்டோ. மேடம் காணுங்கோ. மேடம் காணுங்கோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ருத்ரா, இப்ப ஆட்டம் களை கட்ட போகுது. ஹலோ ருத்ரா, என்ன தேடிக்கிட்டு இருக்கியா? நான் மேடம் காணுங்க உடம்புக்குள்ள இருக்கேன். ஷாக் ஆயிட்டியா? இப்ப என்ன பண்ண போற? மேடம் காணுங்கோவ அட்டாக் பண்ணுவியா? சார்லுக்கி சாமுண்டா சண்டேலா ஆஸ்ட்ராய்டு அட்டாக்கோ. Zibaiska, stabo! மாட்டிக்கிட்டான் ருத்ரா, மாட்டிக்கிட்டான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? Zibaiska, boom, check, boom! நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, இல்ல என் கதையை முடிக்கிறதுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆஸ்ட்ராய்டு மேஜிஷியன்,
இப்ப நான் உங்களை ஒரு வழி பண்றேன். சார்லுக்கு சாமுண்டா சண்டேலா வேண்டாம். ருத்ரா நீயா? அண்ணா நீங்க இருக்கீங்களே வெறும் வெத்து வெட்டுங்களா தான் புடிச்சிட்டு வரீங்க. இப்போ உங்களை ருத்ரா பாக்குறதுக்குள்ள எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுங்க. இந்த வாட்டி அந்த ருத்ரா என் பிளான் எல்லாம் கெடுத்துட்டான். ஆனா அடுத்த முறை நான் அவனை சும்மா விட மாட்டேன். ருத்ரா நீ தைரியசாலின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தைரியத்தோட சேர்ந்து அமைதியாவும் பொறுப்பாவும் இருந்து சூழ்நிலையோட போராடுற திறமை இருக்கே, அதை எல்லாரும் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ ருத்ரா. Thank you மேடம் கானன்கோ. நீ கவலைப்படாத ஜாடி. அடுத்த வாட்டி மேடம் கானுங்கோ நம்ம 2 பேர் தான் சபாஷ்னு சொல்லுவாங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.